பாலிடிக்ஸ், என் மயிறு பாலிடிக்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே இந்த பாலிடிக்ஸை பேரா வச்சு தோத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர், அதாவது ஜெயிச்ச நிறைய பேர், 99% வாழ்க்கையில ஜெயிச்சவன் அந்த பாலிடிக்ஸை பீட் பண்ணி தான் மேலே வந்திருக்கான். 1% தான் இந்த சொம்பச்சு ஸ்பான்சர்ல மேலே வந்தேன். இதுதான் உண்மை. ஸோ ப்ளீஸ், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா இந்த பாலிடிக்ஸ் பண்றாங்க, என்னெல்லாம் மேலேயே வளர விட மாட்டாங்க, அதெல்லாம் வர சொல்றதை விட்டுட்டு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இன்னும் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த ஹார்ட் ஒர்க் பீட் தட் பாலிடிக்ஸ் அந்த உங்களை மேலே கூட்டிட்டு போகும். இதுதான் உண்மை. ஓகேவா? வாழ்க்கையில ஒருத்தன் மேலே வரானாலே அகேன்ஸ்டா ஒருத்தன் வரணும். அப்பதான் நீங்க மேலே போறீங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல நின்று பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு கத்தின்னு இருந்தா வேலைக்கு ஆகுது. நெவர் கிவ் அப். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட். பாலிடிக்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அதாவது உங்களை கடவுள் மேலே கொண்டு போகணும்னு நினச்சா அதை எவனாலையும் தடுக்க முடியாது, எவனாலையும் மாற்றவும் முடியாது. ஓகே? அதுக்கு நீங்களே தான் தடையாக இருக்கீங்க. பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, எனக்கெல்லாம் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே? சப்போர்ட் பண்ணிக்கிறோம், சொம்படிக்கிறோம், இதனால தான் மேலே போயிடறான். இன்னும் மூச்சை போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. புரியுதா? புரியுதா? திரும்ப கேளுங்க, ரொம்ப தெரியவா போயிடும் ஃபைனலி.